ஐஸ்வர்யம் வேணாம் வேணான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு போய் புறஜாதிட்ட கடன் வாங்க வைக்கிறதுக்கு திட்டமிடுகிறார்கள் உங்களுக்கு எதிராக. உங்களை பயமுறுத்தி 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 உங்களை கடன் வாங்க வைக்கணும். அதான் என்னோட நோக்கம். கேட்டால் நாங்கள் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசலையே. ஐஸ்வர்யம் ஆபத்துன்றோம், அவ்வளோதான். ஐஸ்வர்யம் வந்து கொஞ்சம் சிக்கல்ன்றோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் போகலாம். இது எப்படின்னா வெடிக்கும், ஆனால் வெடிக்காது. அமெரிக்காவிலிருந்து தரித்திரம் பேசுகிறவர் நல்லவர், நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களை ஐஸ்வர்யத்துக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்று பேசுகிறவர்கள் கெட்டவர்களா? ஐயா, இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கிறப்ப அவரை உயர்ந்த மலையின் மேல் கூட்டு போய் சகல ராஜ்யங்களையும் காமிச்சு இவர் மேல் இருக்கிற மகிமையையும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற வந்து சொல்றான். அப்ப இதன் அடிப்படையில பிசாசு தானே வந்துட்டு ஐஸ்வர்யத்தை தர்றான். இப்ப வந்து யாக்கோபு 5 வசனம், ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டது. அது ஆன்சர் முடிஞ்சு வச்சு. ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள், பூக்களே கொஞ்சம் நில்லுங்கள் மாதிரி ஐஸ்வர்யவான்களே என்றார். அலறி அழுங்கள் என்னன்னா, கூலிக்காரனுடைய கூலியை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுக்காமல் வஞ்சித்திருந்தார்கள். அப்படி நீங்கள் பணக்காராக இருப்பீங்கன்னா நிச்சயமாக 6 மாதம் 7 மாதம் வேலை பார்த்துருக்கேன், அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளம் கையில் இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள் அம்பானியோடைய இது திருமணம் நடந்தது, எவ்வளோ விமர்சனம் நடந்தது. ஒருத்தன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தான், அம்பானி சார் நீங்கள் 5000 கோடி ரூபாய்க்கு எல்லாம் நடத்துனீங்க ரைட்டு, ஆனால் என் வீட்டுக்கு மேலே டவர் வச்சதுக்கு நீங்கள் 4 மாதம் வாடகை தரவே இல்லை. கொல்ல பேர் இதே மாதிரி இருக்கிறாங்க. அவங்க காசெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு நீ இவ்வளோ 1000 கோடி நடத்துறதுல என்ன இருக்குது? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை கொடுங்க, எங்கள் வீட்டு மேலே தான் டவர் வச்சுருக்கீங்க, அது நீங்கள் தருவேன்னு சொல்லி பேசுனீங்களே, இத்தனை மாதமாக தரவே இல்லை. இப்படி பறித்து வைத்து கொண்டு பேசுகிற ஐஸ்வர்யத்தை தான் வந்து பைபிள் வந்து இதுன்னு. அடுத்து 1 யோவான் 3:17, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டிருந்தால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருப்பது எப்படி? உலக ஆஸ்தி உடையவனா இருக்கிறதுனால தானே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இது எப்படி இருக்குன்னா வந்து அந்த காலத்தில் பணக்காரன் இருந்திருக்காங்க, அதனாலதான் பைபிள் வந்து கோட் பண்ணி சொல்லுது. அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்க போய் தானே எல்லாத்தையும் வந்து சொல்லி. இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. நல்லவன் பணக்காரனானாலும் நல்லவன், கெட்டவன் ஏழையாக இருந்தாலும் கெட்டவன் தான். ஸோ இப்போ இன்னொரு வசனம் சொல்கிறேன் கேளுங்களேன். 10வது வசனம், நீதிமொழி 23 4ஆம் வசனம், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு கெட்ட வேலைகளையும் அவன் செஞ்சான்னு இல்லை. ஐஸ்வர்யவானன் பிரயாசப்படாதே. அப்போ சாலமன் தான் எழுதுறான். ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அவன் அடுத்தவனப்பா சொல்கிறான், ஐஸ்வர்யவானவன் என்று பிரயாசப்படாத. எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கணும்னா ஆசைப்படாத, சுய புத்தியை சாராதே. கடவுள்கிட்ட ஜோம் பண்ணி கடவுளோட கைடன்ஸ் கேட்டு அதன் மூலமாக அவன் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண பாரு.
சுய புத்தியை சார்ந்து பணக்காரன் நினைக்காத. அந்த அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் 5 லட்ச ரூபா கொடுத்தோம்னா 15 லட்ச ரூபா தராயலாமே 6 மாதத்தில் அப்படின்னு போய் போடாத. ஏன்னா 6ஆம் மாதத்தில் கம்பெனியே இருக்காது. இங்கே போய் இந்த இதில் இவற்றை வந்து ரூபா கொடுத்தோம்னா அவர் வந்து 2 மாதத்தில் வந்து 3 மடங்காக தராருன்னு சொல்லாத. 2 மாதத்தில் கம்பெனியே இருக்காது. சுய புத்தியை சாராதே. நீ எத்தனையோ ஜனங்கள் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் காசை போட்டு வாங்க பார்க்குறாங்களே, அவங்கெல்லாம் பேங்க்கை கொள்ளையடிக்கிற தவறான காரியத்தை செய்கிறாங்க இல்லை. ஆனால் அவர்கள் நஷ்டப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுய புத்தியிலே பணத்தை போடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை அப்படி ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாத. எப்படி? சுய புத்தியை சார்ந்து. இதில் அப்படியே பிச்சை எடுக்கிறது பாதியை மட்டும். ஐஸ்வர்யவான பிரயாசப்படாத, அது மட்டும் பிச்சை எடுக்கிறது. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குன்னா, அப்படி நாம அப்போ நிரந்தரமாக வாழ்றது பரலோகத்தில். நம்ம இங்கே எதுக்கு நான் ஐஸ்வர்யத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? அதாவது முதலாவது அந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு தவறு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதல்ல, நம்முடைய குடியுரிமையோ பரலோகத்தில் இருக்கிறது. We have the citizenship of heaven. சரியா? இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனுக்கு சிட்டிசன்ஷிப் அமெரிக்காவில் இருக்குது, ஆனால் அவன் எங்கே தான் இருக்கிறான்? இந்தியாவில் இருக்கிறான். அப்படின்னா சிட்டிசன்ஷிப் குடியுரிமை அங்கே இருக்குது அப்படின்னு இருக்கு. ஸோ இயேசு ஜெபிச்ச ஜெபம் உம்முடைய ராஜ்யம் இங்கே வருவதாக என்பது. இயேசு வந்து பிரசங்கம் பண்ணது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்பது. இயேசு கிறிஸ்து பேசுனது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் பேசணும் ராஜ்யத்தின் ரகசியங்கள் தான். ஸோ இந்த பூமியையும் பரலோகத்தையும் ஒன்றாக மாற்றுவது தான் இந்த பூமியோட கடைசி கால விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னு நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டா கூட போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வாழணும்ல. நீங்கள் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க, பஸ்ஸை பிடிச்சி நீ வீட்டுக்கு போகணும். ஆனால் அந்த பஸ்ஸு வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கிறதுக்கு ஒரு நிழல் கூட போடுறான்ல. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற பஸ்ஸுக்கே உனக்கு வந்து வெயில் படாமல் நிற்கணும்னு நிழல் கூட போடும்போது 50 வருஷமோ 100 வருஷமோ கழிச்சு நீங்கள் போகிறீங்கன்னே வச்சுக்குவோம். அது அடுத்த கான்செப்ட். போகிறோமா, அவர் இங்கே வராரு, அடுத்த விஷயம். நீங்கள் போகிறதுக்கு அந்த 50 வருஷத்துக்கு ஒரு நிழல் கூட உங்களுக்கு வேணாமா? அடுத்தவங்க பிள்ளைகளும் சந்ததியும் வாழ்றதுக்கு ஆசிரியம் வேணாம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறான் இருக்கே. ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறான். அப்போ அதெல்லாம் சேர்த்து வைக்காம நீங்கள் போயிடுவீங்களா? இந்த ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள் தரித்திரத்தை பிரசவிக்க பார்க்கிறார்கள், வேரூன்ற வைக்க பார்க்கிறார்கள். கொண்டு வந்து ஊன்றாங்க ஐஸ்வர்யத்தை, இதை தரித்திரத்தை. அதை பிடிங்கி எறிகிற வேலையை தான் ஆவியானவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிந்தது போல் நீங்கள் போங்க அல்லது இருங்க. ஆபிரகாம் வந்து நிலையான நகரம் எங்களுக்கு இங்கே இல்லை வரப்போகிறதே நாடி தரும் போனார்ல. போகிற வரைக்கும் எப்படி இருந்தார்? பூமி தாங்க மாட்டாத ஐஸ்வர்யத்தில். ஈசாக்கு எப்படி இருந்தார்? வர வர ஐஸ்வர்யனாய் விருத்தி அடைந்திருந்தார். சாலமனுக்கு தெரியாதா? உலகத்தார் எல்லாரும் போகும் வழியில் தான் போகிறோன்னு தாவீதுக்கு தெரியலையா? ஆனால் இந்த பூமியில் வாழும்போது சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யம் வேணாம் வேணான்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு போய் புறஜாதியிட்ட கடன் வாங்க வைக்கிறதுக்கு திட்டமிடுகிறார்கள் உங்களுக்கு எதிராக என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். உங்களை பயமுறுத்தி உங்களை கடன் வாங்க வைக்கணும். அதான் என்னோட நோக்கம். கேட்டால் நாங்கள் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசலையே. ஐஸ்வர்யம் ஆபத்துன்றோம், அவ்வளோதான். ஐஸ்வர்யம் வந்து கொஞ்சம் சிக்கல்ன்றோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் போகலாம். இது எப்படின்னா வெடிக்கும், ஆனால் வெடிக்காது. நீங்கள் வேணாலும் போகணும்னா போங்க அப்படின்னு என்ன செய்வீங்க? அவ்வளோதான். உங்கள் ஃபியூஸை கழட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை எங்கே தொடுவீங்க? நான் பைபிள் 200% கேரண்டி உங்களுக்கு தருது. என்கிட்ட ஐஸ்வர்யத்தை வாங்கின எவனும் வந்து ஐஸ்வர்யத்தினால என்னை விட்டு தூரமாக போனானோ, ஐஸ்வர்யம் இல்லாதனால எனக்கு க்ளோஸாக வந்தானோ ஒருத்தனும் கிடையாது. யோபு ஐஸ்வர்யம் இருக்கிறப்ப நல்லா தான் இருந்தான். ஐஸ்வர்யம் போனப்போ தான் உளர ஆரம்பித்தான். ஆமாம், ஐஸ்வர்யம் வந்து உளரணும் ஒன்றும் கிடையாது. ஐஸ்வர்யம் போடுறதால தான் உளறியிருக்காங்க. அந்த உளறலை உங்களையும் பண்ண வைக்கணும். அதுதான் இந்த பிசாசோட வேலை. யோபுக்கு பின்பாக இருந்த சாத்தான் பல வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கு.
யோபுக்கு பின்னாடி இருந்து அவனை வந்து தரித்திரனாக்கி அவனை கடவுளுக்கு எதிராக பேச வைக்க முயற்சி எடுத்துச்சு. அதே டெவில் தான் இன்னைக்கு வந்து மக்களை வந்து தரித்திரமாக்க. யோபு வந்து பணத்தை எல்லாம் அழித்து தரித்திரமாக்கினது என்னது? பிசாசு. பைபிள் தெளிவாக சொல்லுதில்ல. அப்போ சாத்தான் புறப்பட்டு போய் எல்லாத்தையும் அழித்தான். அந்த சாத்தானை தான் இன்னைக்கு உருவெடுத்து ஜனங்கள் மத்தியில் அழிவை கொண்டு வர பார்க்குறாங்க. என்ன சார் நீங்கள் அதே எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க? சீரியஸான மேட்டர்ன்றேன். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. இட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்களால் ஒரு 1000 ரூபா இல்லாமல் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியாது. உங்களால் ஒரு 500 ரூபா இல்லாமல் ஒரு பைபிளே வாங்க முடியாது சார். இனி பாருங்களேன், நம்ம பேச பேச அப்படியே செய்தியை மாற்றோம் கொஞ்சம். நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டு, ஆவிக்குரிய அரசியல் ஆவியல். இது நீங்கள் அடுத்த வசனத்துக்கு போக போக அப்படியே அவங்க கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க, விட்டவே மாட்டாங்க. அது ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மேலே பேசும்போது நாங்கள் வந்து வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்கிறோம். அப்புறமேட்டு நாங்கள் ஒன்றும் கார்லாம் வாங்கலாம் 1 கோடிக்கு, அதெல்லாம் வேணாம் நாங்கள் சொல்லலை. அப்படியே கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு ரத்தத்தை உரிய அவனை விட மாட்டேன்டா என்பதுதான் அந்த அட்டைப்பூச்சிகளினுடைய அக்கிரம செயல். அது அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து உதறி விட்டுட்டு நம்ம நேராக தேவனுடைய வெளிச்சத்துக்கு நேராக கடந்து சொல்லணும். ஐயாலாம் 40 வருஷம் பைபிளில் உருண்டு கரண்ட் படித்தவர். நீங்கள் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமலாம் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ பேசுகிறோம் கடவுளுக்கு? சொல்லுங்கள். ஏன் இந்த ஆதங்கம்? ரட்சிக்கப்பட்டவன் தரித்திரத்திலும் வறுமையிலையும் தேவையிலையும் ஆவரேஜ் லைஃப்லையும் இருக்கக்கூடாது. அவனை மேன்மையான இடத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாக வந்து இப்போ பேதுரு வந்த உடனே அவனுடைய படகை நிரப்பி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு தேவனை பிரசங்கம் பண்ணும்போது, இல்லை ஐஸ்வர்யம் வந்து கிடையாது, கடவுள் சித்தமில்லை என்று பேசுகிறவர்கள்லாம் அமெரிக்காவிலே என்ன எழுதியிருக்காங்க? செட்டில் ஆகிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போதகர்கள், மிகப்பெரிய போதகர்கள், டீச்சர்ஸில் வந்து லெஜண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டவர்கள், தரித்திரத்தை குறித்து பிரசங்கித்தவர்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அமெரிக்காவிலே மிக சிறப்பாக செட்டில் ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் நம்பின சராசரி ஜனங்கள் இன்னைக்கு இன்னும் பெங்களூர்லேயும் மதுரையிலையும் தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு 3 சட்டை இருக்குது, தயவுசெய்து 3ஆவது சட்டை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போதித்தவர் இப்போ எங்கேருந்து பேசிட்டு இருக்காரு? அமெரிக்காவிலேருந்து பேசுகிறார். செய்தி எவ்வளோ பெரிய கொடுமை இது! அமெரிக்காவிலிருந்து தரித்திரம் பேசுகிறவர் நல்லவர், நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களை ஐஸ்வர்யத்துக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்று பேசுகிறவர்கள் கெட்டவர்களா? தரித்திரத்தை பேசுறவர்கள் எங்க இருக்கணும்? நீங்க ஆரம்பத்துல கொண்டு வந்து அந்த வாடகை வீட்டுல இருந்திருக்கணும். நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதும் ஆண்டவருடைய அந்த ஹெவன்லி சிட்டிசன்ஷிப் அந்த அக்கார்டன்ஸ்ல நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். வெரி குட், சூப்பர் சூப்பர். 3:20 லோலி நம்ம காட்டுறது தப்பான ஒரு ஐடியாலஜி இருக்கு. அவருடைய லெவல்ல இருந்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதான், அதாவது இந்த அக்சஸிங்கான சிட்டிசன்ஷிப் நமக்கு இருக்கு. We can release the prosperity from heaven through the citizenship of heaven. அதான் சொல்ல வரீங்க ஐயா. இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கிறப்ப அவரை உயர்ந்த மலையின் மேல் கூட்டு போய் சகல ராஜ்யங்களையும் காமிச்சு இவள் மேல் இருக்கிற மகிமையையும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற வந்து சொல்றான். அப்ப இதன் அடிப்படையில பிசாசு தானே வந்துட்டு ஐஸ்வர்யத்தை தர்றான். அப்ப ஐஸ்வர்யவனாக விரும்புற நீங்க வந்துட்டு பிசாசு வாங்குறீங்கன்றத மாதிரி வருது இல்லையா? இல்ல, ஆமா. இந்த கருத்து என்னன்னு கேட்குறீங்க. இந்த கேள்வியின் அடிப்படையில் எனக்கு பல சந்தேகங்கள் வருது. என்னன்னா, ஒன்று, ஆபிரகாமா இப்போ பணக்காரனாக்குன்னு பிசாசு. ஏன்னா பிசாஸ்ட்டு தானே ஐஸ்வர்யம் வருது. அப்போ ஈசாக்கு பணம் கொடுத்தது பிசாசு, யாக்கோபுக்கு பணம் கொடுத்தது பிசாசு, சாலமனுக்கும் பிசாசு தான் கொடுத்துருக்கான். இல்லை இல்லை, கர்த்தர் தான் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஐஸ்வர்யம் பிசாசிடமிருந்து மட்டும் வரவில்லை, தேவனிடமிருந்து வருகிறது. சரி, ஒருத்தன் பேங்க்கை கொள்ளையடிச்சிட்டான் சார். கொள்ளையடித்து வீட்டில் கொண்டு 100 கோடி ரூபா வச்சுருக்கிறான். இவன் பணக்காரன் ஆகிட்டான்.
இவனுக்கு கொடுத்த இந்த பணம் யார் கொடுத்த பணம்? பிசாசு. இப்போ நீங்கள் அந்த பணத்தை எடுக்க போகிறீங்களா? இல்லை. இல்லை. சரி. ஸோ முதலாவது இந்த வசனத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு 2 இருக்குது. முன்னாடி என்ன சொல்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்க நல்லா. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். யாரு? ஆதாம் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆதாமுக்கு யார் ஒப்பு கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ ஐஸ்வர்யம் ஆண்டவர்கிட்ட இருந்து யார்கிட்ட வருது? வருது. ஆதாம்கிட்ட இருந்து யார்கிட்ட வருது? பிசாஸ்கிட்ட வருது. ஸோ இப்போ பிசாஸ்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் யார் ஐஸ்வர்யம் தான்? நம்ம ஐஸ்வர்யம். ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் ஆதாம் மூலமாக அவன் கைக்கு போயிடுச்சு. இப்போ அவன் என்ன அதை வாங்கி வச்சுட்டு தனக்கு இஷ்டமானவனு கொடுக்குறான். அதாவது உங்கள்கிட்ட இருந்து இப்போ பிஸ்கட்டை பிடிங்கிட்டு உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டிய பிஸ்கட்டை வாங்கி அவன் பிள்ளை கொடுக்குறான். இப்போ அதோட கதை முடியல. அடுத்து இயேசு பூமிக்கு வர்றாரு. சிலுவையில் மறிக்க துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவன் என்ன சொல்கிறான் வாசிங்க. இவைகளின் மீது இருக்கிற அதிகாரத்தையும் தருவேன்றான். அப்போ அதிகாரம் அவன் கையில் இருக்குது. அந்த துரைத்தனத்தை அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்போ திரும்ப ஐஸ்வர்யம் எங்கே வந்துருச்சு? அவர் கைக்கு வந்துருச்சு. இப்போ பணம் வந்து யார்கிட்ட இருந்தா வரணும்? பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவான ராஜ்யத்தில் புகுந்தன் உடைமையிலே கொள்ளையிட முடியாதுன்னாரு. அவர் போய் முந்தி கட்டிட்டாரு, உடைமையிலே கொள்ளையிட்டாரு. எபேசியர் ஒரு வசனம் வருது. சொல்லுங்க. உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பிசாசு தான் பணம் தரான் இல்லவே இல்லை, தேவன் தான் தராரு. சரி, நீங்க ஜெபம் பிசாசிட்ட பண்றீங்களா தேவன்கிட்ட பண்றீங்களா? நம்ம தேவன்கிட்ட தான் பண்றோம். அப்புறம் எப்படி பிசாசு உங்களுக்கு தரான்? இல்ல, தேவன்கிட்ட பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த வசனத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேவன்கிட்ட நம்ம போய் இப்ப எரேமியால வந்து ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 27:5 வாசிங்களேன். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இங்கே பாருங்க, அங்க அவன் என்ன சொல்றான்? எனக்கு இஷ்டமானவன் தரேன் அவன் சொல்றான். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு இஷ்டமானவன் தரேன்றார். ஸோ பிசாசு கையிலேருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அயோக்கியத்தனமாக எடுக்கப்படுகிறதான் பிசாசு கையிலேருந்து வர்றது. தங்கள் ரத்தத்தை வடிய விட்டு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் பிசாசு உடன்படிக்கை செய்து அல்லது விபச்சாரத்தினால் வருகிறது அல்லது மற்றவித கொடிய காரியங்களினாலே சம்பாதிக்கிற பணம் பிசாசினாலிருந்து வருவது. நம்ம அதை பற்றியே பேசலையே. அப்போ ஊழியர்கள் வந்து தவறான புரிந்து கொள்வது பணம்னாலே பிசாஸ்ட தான் இருக்குன்னு சொல்றது தப்பு. இடையில கொஞ்ச காலம் அவன்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் புடிங்கிட்டார், அவ்வளோதான். கன்க்ளூஷன் என்னன்னா, பணம் என்பது பிசாசிலிருந்து வருவது அல்ல, தெளிவாயிருச்சு. ஸோ சிலுவையில் இயேசு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பேசவும் கூடாது. ஏன் அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ கூட வந்து அவன் கொடுத்தது தீமையின் அடிப்படையில் தான் கொடுக்குறானே ஒழிய கடவுள்கிட்ட ஜெபிக்கிறவன்ட்டு வந்து அவன் பணம் தரல. இது 12வது வசனம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினிக்கிட்டான். இது 13வது வசனம். இந்த வசனத்தான் கேள்வியிலே பதில் இருக்கு. ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன் அப்படின்னா ஹேஸ்டி டு பிகம், பணக்காரன் எப்படியாச்சும் ஆயிடணுன்றவன் என்ன செய்வானா ஆக்கினைக்கு தப்பான். அப்போ அதுக்கு முந்தின வரி என்ன சொல்லு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான், ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையுள்ளவன் முத வரி, ரெண்டாவது அடுத்த வரி வந்து ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன், அதுக்கு ஆப்போசிட். அப்போ உண்மையுள்ளவன் ஆப்போசிட்டு, ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன் அப்படின்னா என்னவான இருக்கணும்? அவன் உண்மை இல்லாதவனாக இருக்கணும். ஸோ உண்மை இல்லாதவனாக இருந்து பணக்காரனாக விரும்புகிறவன் அவன் ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பார்ப்போம். A faithful man shall abound with blessings, but he that make haste
டு பிகம் ரிச். ஹேஸ்ட் டு பிகம் ரிச், அதாவது தீவிரிக்கிறவன் அப்படின்னா வேக வேகமாக பணக்காரன் ஆகணும். அதனால் அந்த உண்மையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. டக்கு டக்குன்னு பணக்காரனாக பார்க்கணும். அவசரப்படுறேன். அவசரமாக எந்த வழியை பின்பற்றி ஆயிலும் பணக்காரனாக விரும்புகிறோம். நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது மாதிரி அதே தான். ஸோ 13 வசனங்கள் வந்து ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று பேன் பண்ணப்படுகிறது. ஆமென்.